த பெஸ்ட் கிராஃப்ட்ஸ்மேன் இன் திஸ் தமிழ் சினிமானா வெற்றிமாறன், ரஞ்சித்து, மாரி செல்வராஜ் சொல்லிடுறான். அதற்கு அடுத்ததாக இருந்தால் இதோ நானும் இருக்கிறேன் என்று ஓடி வந்து இணைந்து கொள்கிறார் அன்பு தம்பி தமிழரசன் பச்சைமுத்து. பச்சைமுத்துவோட டயலாக்ஸ் கிளப்புறான்னா எப்படி கிளப்புறான்னா, நீங்கள் கெத்துங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு அவனோட நண்பனாக வருகிற ஜென்சேகர், அது பயங்கரமான சப்போர்ட்டிங் கேரக்டர். தினேஷுங்கிற ஒரு கேரக்டர், அதாவது அன்புங்கிற ஒரு கேரக்டர், அந்த அன்பு கேரக்டருக்கு நண்பனாக வருகிற ஒரு கேரக்டர் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், யசோதைக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னால் அது கெத்துவோட அம்மா தான். ரொம்ப சென்டிமெண்டலாக இந்த ரெண்டுமே ஜாலியான சப்போர்ட்டிவ் கேரக்டர், அது வந்து சென்டிமெண்டலான கேரக்டர். இந்த 3 பேருக்கும் டயலாக்ஸ் ரொம்ப வைக்காமல் இந்த 3 பேருடைய மகிமையை சொல்வதற்காக இந்த 3 சப்போர்ட்டிங் கேரக்டர் வச்சுக்கிட்டு மனுஷன் தூக்கி அடிச்சிருக்கிறான். ஆமாம், இவங்க பூராமே அவங்க உடல் மொழியிலையும் நடிப்புலையும் ஸ்கோர் பண்ணால் அந்த ஸ்கோரிங்க்கு இணையாக இந்த 3 சப்போர்ட்டிங் கேரக்டரும் அவங்களோட டயலாக்கில் வந்து வச்சு அல்றாங்க. இதுதான் தமிழரசன் பச்சைமுத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். நான் ஏற்கனவே எழுதியதில் சொன்ன மாதிரி கிரிக்கெட்னா யாரும் நிராகரிக்கவே மாட்டான். நீங்கள் அதில் அது கேஸ்ட்டு, கிரேடு, ரிலீஜியன் எதுவுமே வராது. கிரிக்கெட்னா கிரிக்கெட். எப்படி சினிமா, தேட்டர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சதோ, எப்படி புகை வண்டிகள், ட்ரெயின்கள் எல்லாரையும் கொண்டு வந்து